ஏன் சில ஆத்மாக்களை மரணத்திற்கு பிறகும் நாம் நெருக்கமாக உணர்கிறோம், அவர்களோட இருப்பை உணர்கிறோம் அப்படின்னு ஒரு நேயர் கேட்குறாங்க. ஒருவர் மரணம் அடைந்ததுக்கு பிறகு சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் வரைக்கும் அவர்கள் நம்ம அருகிலேயே இருப்பது போல் உணர்வு வர்றது உண்டு. அவங்க குறிப்பு கொடுக்குற மாதிரி இல்லையா? பலர் இதை பற்றி ஆச்சரியப்படுறாங்க, அதிசயமாக அதை எடுத்துக்கொள்கிறாங்க. அது உண்மை என்னென்னா, மரணத்திற்கு பிறகு ஒரு ஆவியாக ஆவி உலகத்தில் அவர்கள் இருப்பார்கள், மரணமடைந்த அந்த மறுகணமே. ஆனால் சில நேரங்கள் அவங்களுடைய அலைவரிசை அப்படிங்கிறது, அந்த ஆவியுடைய அலைவரிசைங்கிறது பூமியினுடைய அலைவரிசைக்கு நெருக்கமாக இருக்கும். அவங்க ரொம்ப பந்த பாசங்கள், பற்று, ஏக்கங்கள், இந்த மாதிரியான உணர்வுகளோடு இறந்துருந்தாங்கன்னா, இந்த உணர்வுகள் நம்ம மனிதர்களுடைய அலைவரிசைக்கு நெருக்கத்தில் அவங்கள வச்சுருக்கோம். அதனால் அவர்களின் இருப்பு அப்படிங்கிறது அறிகுறிகளாக, வழிகாட்டுதல்களாக நமக்கு தெளிவாக உணரப்படலாம் சில வாரங்களோ சில மாதங்களோ. பின்னர் அவங்க குறிப்பு கொடுக்கறத நிறுத்திட்டது போல, நம்மை விட்டு சென்று விட்டது போல ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் அவர்கள் எங்கும் செல்லவில்லை. அவர்களுடைய அலைவரிசை இன்னும் உயர்ந்திருக்கிறது. அந்த அலைவரிசை உயர்றதுனால நம்மளுடைய அலைவரிசைக்கும் அவர்களுடைய அலைவரிசைக்கும் ஒரு கேப் இருக்கிறதுனால அவங்கள உணர்றது நமக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கிறது. அவ்வளவுதான். பிரிவு என்பது ஒரு மாயை. உங்கள் அலைவரிசை நீங்கள் உயர்த்தும் போது மீண்டும் அவரோட வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.